ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே எங்கள் ஊரில் மழை விட்டு 2 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் செடியெல்லாம் என்ன தெரில, பூச்சி தாக்குதுன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்ய போகிறோம், செடிகளுக்கெல்லாம் அப்படியே மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி எடுத்து ஒரு அரை ஸ்பூனு அப்படியே போட்டு விடுங்க எல்லா செடிகளுக்கும். செடி என்ன செய்ய நல்லா சிறப்பாக வரும். இது மஞ்சப்பொடி ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால அந்த பூச்சிகளுக்கு நமக்கு இது எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். பூச்சிகள்லாம் விரட்டுற மாதிரி இருக்கும். இந்த ரோஸ்க்கு போட்டுட்டேன். அடுத்து கண்ணுக்கு இது மஞ்சள் தெரிச்சு ஒரு 3 மாதம் ஆச்சு. கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, அப்புறம் இது கூட இன்னொன்று ஏதோ சேர்த்தேன், சாதாரண மஞ்சக்கிழங்கு. இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சது, கலந்த மஞ்சள் பொடி. இது பழைய டப்பாவில் ஒன்று இருந்தது, நான் கவனிக்கவே இல்லை. அது நாளாகிடுச்சுனால நம்ம முகத்துக்கு போட்டாலும் ஏதாவது ரேஷஸ் வரும்ல, அது போல் வேஸ்ட் நம்ம கீழே போட வேண்டியதில்லை. இப்படி என்ன செஞ்சிடலாம், செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், கொடுத்து விட்டலாம். எல்லா செடிக்குமே கொடுத்து விட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக வரும். எல்லாமே மழை பெஞ்சனால அங்கே பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது. இப்படி கையை வச்சுனா உள்ளே போகுது பாருங்கள். இப்படி போச்சுனாக்க நம்ம தண்ணி விடக்கூடாது. ஏற்கனவே கோகோ பீட்டு எல்லாம் போட்டு நம்ம தான் செடி வச்சுருக்கோம்ல, அதனால் நீர்த்தன்மையை உறிஞ்சி வச்சுருக்கோம். அதனால் என்ன செய்யக்கூடாது, நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ நல்லா தளர் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். குட்டி குட்டி தளராக வருது பாருங்கள். தளர் இல்லாமல் அப்படியே மொட்டு வர ஆரம்பிக்கு. வெயிலெலாம் காணலை, இப்போ வெயில் அவ்வளோவா நமக்கு இல்லைல்ல, அதனால் மல்லிகைப்பூ அப்படியே கம்முன்னு இருக்குது. செடி வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது, மொட்டு வர்றதுக்கும் நமக்கு இதாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சோன்னா மஞ்சப்பொடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுறணும். இதில் ஒரு தக்காளி செடி இருக்குது. எல்லா செடிக்குமே நம்மகிட்ட எப்படி ஒரு 40 செடி இருக்கும். எல்லாத்துக்குமே என்ன செஞ்சோன்னா ஒரு மஞ்சப்பொடி போட்டால் எறும்பு தொல்லையும் இருக்காது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேண்டியில் அடுத்து மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதை கட் பண்ணி விடணும். நம்ம கட் பண்ணி விட்டோம்னா புது தளர் வரும். புது தளர் வந்துச்சுன்னா நல்லா என்ன செஞ்சிடும், செடி சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாப்பூச்சி வர ஆரம்பிக்காது. மழை பெஞ்சிட்டாலும் மாப்பூச்சி தான் வரும். நம்ம என்ன செய்யணும், இப்படி பார்த்து எடுத்து விட்டுறணும். லைட்டாக வரும்போதே எடுத்து விட்டோன்னா அடுத்தாப்பில் இது வராது. எல்லா செடிக்குமே நம்ம என்ன செஞ்சு விட்ருவோம். இன்றைக்கி இதுதான் இதுகளுக்கு உரம் மாதிரி எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதுக்கு இதைத்தான் நம்ம கொடுத்து விடணும். இந்த செவ்வந்தி கண்ணுக்கு இது ஒரு அழகு செடி. நம்மள எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருக்கேன். நிறைய புதர் மாதிரி வந்துருச்சு. கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒத்த பூ பூத்துருக்கு. இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் வாடல் வந்திருக்குது. இதுக்கு நம்ம மருந்து போட்டு விட்டோம்னா எல்லாமே சிறப்பாக வந்துடும். இது வெந்தயத்துக்கு நம்ம போட வேண்டியதில்லை. ஏற்கனவே வெந்தயமே ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறதுனால எந்த பூச்சி தாக்கத்திலும் இருக்காது. இந்த வெண்டைக்காய் செடி, சீனி அவரைக்காய் செடி எல்லாத்துக்குமே அப்படி அடியில் போட்டு விட்டுறணும். இன்னும் எப்படியும் அடுத்து மழை வரும். ரொம்ப வேக்காடாக தான் இருக்குது. ஏன்னா அது மழை காலம் தானே. இங்கே பாருங்கள் விவஸ், வெண்டைக்காய் பழையபடி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், மேலேயும் காய் இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு பூ இருந்துச்சுல, அது இப்படி முழுந்து இப்போ காய் வந்துட்டு இன்னும் பக்கத்தில் 2 பூ இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், மஞ்சப்பொடி போட்டு விட்ருவோம். இந்த மழை நேரம் செடியை காப்பாற்றுறது பெரிய கஷ்டம்தான். இந்த பூச்சிக்கிட்ட இருந்து வெயில் நேரம் வெயிலேருந்து காப்பாற்றுறது நமக்கு இதாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. மொத்தம் விவசாயம் பண்ணாலே இயற்கையே நமக்கு நல்லதும் செய்யுது, கெடுதல் செய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை எப்பயும் கெடுதல் செய்யாது. இந்த பூச்சிகள் தான். ஏன்னா அதுகளுக்கும் சாப்பாடெல்லாம் வேணும்ல. இதில் ஃபுல்லுமே நான் காட் ரோஸு, வாசு செடின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதில் ஃபுல்லும் வச்சுருக்கேன். எல்லாமே எவ்வளோ குட்டி குட்டியிலே வச்சாலே நமக்கு பூ நான் வர ஆரம்பிக்கணும். மொட்டு பூ வந்துச்சுன்னா மற்ற இந்த செடிகளுக்கு, இந்த மிளகா செடியெல்லாம் முளைச்சுன்னா பாலினேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. அப்படிங்கிட்டு வந்தோம்னா இது ஒரு அழகு செடி. இது வேகமாக வளரக்கூடிய செடி.
இந்த செடியை நம்ம எடுத்து நம்ம கொரியன் உரம் போட்டோம்னா அதுக்கு வந்து இந்த செடியை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மிளகாய் குடமிளகா, குண்டு மிளகாய்ங்க மாதிரி குடமிளகா. இதில் 2 வெண்டைக்காய் செடி இருக்குது. இந்த வெண்டைக்காய் நேற்று பூத்துருந்துச்சுல, அதில் இப்போ காய் வந்திருக்கு. இது நாட்டு வெரைட்டி தக்காளி எவ்வளோ உயரமாக போயிருக்குன்னு பாருங்கள். தொட்டியிலேருந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு விட்ருவோம். இதுக்கும் நம்ம ஃபங்கஸ் வராது, அது மாதிரி எறும்பு தொல்லை இருக்காது. இது நேற்று பூ பறிக்கும் போது ஒரு இது ஒடிஞ்சிருச்சு, அதை ஊனி வச்சுருக்கேன். இந்த மிச்ச பூவையும் பறிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அது ஊனி வச்சோன்னா இந்த பூவெலாம் கொஞ்சம் பருசாகிடுச்சு. நித்தியமல்லி அதேமாதிரி எங்கிட்ட செவந்தி கன்று 3 கன்று இருக்குது. அதுக்கு என்ன செஞ்சுட்டோம், நம்ம போட்டு விட்ருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஒரு கத்திரிக்காய் செடி இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்காக. நேற்று பஞ்சகாவியை ஊற்றினோம்ல, இந்த பாருங்க குட்டியை பூ வர ஆரம்பிக்க பாருங்கள். இந்த பஞ்சகாவியாவுக்கு ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும் நமக்கு. அதனால் எல்லோருமே பஞ்சகாவியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு சிறப்பாக இருக்கும் செடி எல்லாமே. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள். இந்த மஞ்சப்பொடி வந்து ஒன்றும் கெடுதல் செய்யாது. நம்ம கூட குறைய விட என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கிடலாம். இங்கே பாருங்கள், பங்காரு மிளகாலாம் நிறைய பூ வந்துட்டாங்க. பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு என்ன செஞ்சிடும், நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு விட்ருவோம். அவ்வளோத்துலேயும் பூ தான், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கணும். கொஞ்சம் பூத்த பிறகு பார்த்திங்கன்னா சீரியல் லைட்டு போட்ட மாதிரி இருக்கும், நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இங்கிட்டு இந்த மிளகாக்கு வெயிலே வரல. இந்த சம்பா மிளகான்னு சொன்னேன்ல, அதை தூக்கி இங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் அடிக்குது. இந்த ஓரத்தில் மட்டும்தான் வெயில் வருது. நம்ம மொட்டை மாடியிலே வச்சு இப்போ இறங்கிட்டு இப்போ வெயில் எங்கே இருக்குன்னு தேடி தேடி செடிகள்லாம் வைக்க வேண்டியிருக்குது. எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாமல் சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முருங்கைலாம் வேகமாக வளருது பாருங்கள். முருங்கை, பப்பாளி, ஐயா நமக்கு ஜாலியாக ஒரு இடம் கிடச்சி தரையில் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வளர்கிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.